டிவிஷன்ஸ் துணைத் தலைவர் பாலசுப்ரமணியன், செயலாளர் என் சதீஷ் மற்றும் துணை செயலாளர் எம் கண்ணன், பொருளாளர்கள் எம் நடராஜ், துணை பொருளாளர்கள் எஸ் முரளிதரன் மற்றும் அனைத்து செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் கோவை மாவட்ட தலைவர், தமிழ்நாடு வணிக சங்க தலைவர் எம் மகேந்திரன் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நான் உங்கள் அனைவரையும் இந்த சந்தித்ததிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கே இது ஒரு புதுமையா இருக்குது. இவ்வளவு ஏசி, நம்ம என்னன்னா ஏசிங்கிறது ஒரு பில்டிங்ல ஒரு பார்ட்டு தான். ஒரு சின்ன பார்ட்டுல இவ்வளவு தூரம் ஒரு அசோசியேஷன் நீங்க நடத்தி, அதுவும் இன்றைக்கு 17வது ஆண்டு பொதுக்குழு கூட்டம் நடத்தி ஒரு சங்கத்தை வச்சிருக்கீங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம். உண்மையிலேயே நான் உலமாற வாழ்த்துகிறேன். நாங்கள் பில்டர்ஸ், நாங்கள் எங்களில் ஒரு பார்ட்டு. இன்னைக்கு கோயம்புத்தூர் பொறுத்தவரை இப்போ கொஞ்சம் நல்ல சீதோசனை இருக்குது. நீ அடுத்த ஜனவரி மாதம் 10ஆம் தேதி மேலே போனீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஏசி இல்லாமல் எங்களால் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு உங்களுடைய பணி மகத்தானது. நமது செயலாளர் என்கிட்ட சொன்னார், இப்போ பேசினவர் சொன்னார், உங்களுக்கு சேஃப்டி இது முக்கியம், அவசியமானது. இந்த கிளாசிக் டவர்ஸ்ன்னு பார்த்துருப்பீங்க, அந்த சிஎஸ்ஐ சர்ச்சு கிட்ட, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் கட்டினது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கணும் அந்த அப்பார்ட்மெண்ட். அந்த அப்பார்ட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா சன்ஷேடு ஃபுல்லாக போட்டிருப்பாங்க, அதில் ஏசி மாட்டியிருப்பாங்க. அப்போ நான் யோசனை பண்ணும்போது அது ஒரு பாயோட இதுன்னு நினைக்கிறேன் அந்த கிளாசிக் டவர்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா சேஃப்டி ப்ரொவிஷன்னா அட்லீஸ்ட் ஒரு சேஃப்டியாக நின்று வேலை செய்கிறதுக்கு. ஆனால் ஹேண்ட் ரைல்ஸ்லாம் எதுவும் கிடையாது. கண்டிப்பாக அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சேஃப்டி இருக்குது நின்று வேலை செய்கிற மாதிரி. ஆனால் நாங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்பார்ட்மெண்ட்டு. நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் அந்த ப்ரொவிஷன்லாம் மறந்துடுறோம். உங்களுடைய ஓன் ரிஸ்கில் தான் நீங்கள் பண்ணணும். எல்லாரும் என்னைய பொறுத்தவரை நீங்கள் எல்லாரும் இன்சூரன்ஸ்லாம் பண்ணியிருப்பீங்க. ஒரு ஸ்பெஷல் இன்சூரன்ஸும் பண்ணிக்கங்க உங்களுடைய தொழிலாளர்கள் எல்லாத்துக்குமே. இப்போ எங்களுக்கெல்லாம் நாங்கள்லாம் இன்சூரன்ஸ் பிரைவேட்லேயும் போட்டிருக்கோம், என்ன கவர்மெண்ட் நாம்ஸ் இருக்கோ அதுக்கும் போட்டிருக்கிறோம். நீங்கள் பண்ணிக்கணும். ரெண்டாவது, அந்த சேஃப்டின்னு வரும்போதுங்க, நம்ம ஃபாரினை விட நம்ம இன்னும் பின்தங்கி தான் இருக்கோம். அவங்க பார்த்தீங்கன்னா கிரெயின் மாதிரி கொண்டு வராங்க, அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் நிறைய பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸில் நிறைய இருக்குது. இப்போ இங்கே தான் ஒன்று வந்துட்டு இருக்குது. இருந்தாலும் நம்ம இருக்க ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் சைடு வாலில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடி 6 அடி அந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம அந்த மிஷினரிலாம் கொண்டு நீங்கள் ரிப்பேர் பண்ணணுன்னா கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். அதனால் இதை நாங்கள் கண்டிப்பாக எங்கே எடுத்துகிட்டு போய் சொல்லணுமோ, ஏன்னா நம்ம செக்ரட்டரி பிஏல எங்களுக்கு ஒரு மெம்பராக இருக்கார். அதனால் அவர் எங்கள் பிஏ கூட சேர்ந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த ஒரு சேஃப்டி ப்ரொவிஷன் எப்படி கொண்டு வரலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம பேசலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு கர்நாடகா, அதுவும் இன்னொரு ஸ்டேட்டு, அது கரெக்டாக தெரியல, அந்த ஸ்டேட்டில் 2 ஸ்டேட்லேயும் நம்மளுக்குன்னே ஒரு பில்டர்ஸுக்குன்னே, அதாவது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குன்னே ஒரு மினிஸ்டரை நியமிச்சிருக்காங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் நாங்கள் கேட்டு கோரிக்கை பண்ணிட்டு இருக்கிறோம். இவங்களுக்கு ஒரு மினிஸ்டர் வேணும், ஒரு இலக்கா இருந்தால் நாங்கள் போய் எங்களுடைய கோரிக்கையை கேட்கலாம், பேசலாம்னு சொல்லி. இப்போ பாருங்க, தமிழ்நாட்டில் நார்த்து, சவுத்து, வெஸ்ட்டு, ஈஸ்ட் ஜோன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 4 ஜோன் உங்களுக்கு தெரியும். நம்ம வெஸ்ட் ஜோனை பொறுத்தளவில் இன்னைக்கு பேசுறதுக்கு செந்தில் பாலாஜி விட்டால் வேற ஆள் இல்லை. அந்த அளவுக்கு இந்த கவர்மெண்ட்ல இருக்கு. பயங்கரமா டெய்லி நாங்கள் ஸ்ட்ரகிளிங்கை சந்திச்சுட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா கிராவல் கிடைக்க மாட்டேங்குது. பில்டர்ஸ் இதில் இருந்தால் யாராவது உங்கள் ரிலேஷன் இருந்தால் உங்களுக்கு இன்ஜினியர்ஸ் தெரியும்.